மேகில நிறைய பேர் பலவிதமா செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இத மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, மறக்கவே மாட்டீங்க இந்த ருசியை. வாங்க வீடியோல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துருவின பூண்டு, மிளகா பொடி, ஒரிகானோ, சில்லி ஃபிளேக்ஸ் 2 ஸ்பூனு, செஷ்வான் சாஸ் இருந்தா அதுவும் போட்டுக்கோங்க, டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மேகியோட மசாலா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை காய்ச்சி சூடா அதுல நல்லா சேர்ந்து கலந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, நான் இங்கே 2 பேக்கெட் அளவு மேகி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 முட்டை, ஸ்வீட் கார்னு, கலந்து வச்சுருந்த மசாலா கலவை எல்லாம் கலந்து அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதிலே ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு விசில் தாங்க வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, இல்லைன்னா மேகி ரொம்ப குழஞ்சிரும். ஒரு விசில் முடிஞ்சதும் நம்ம குக்கரை திறந்து பார்த்தா அந்த ஆரிகனோ ஸ்மெல்லு, அப்புறம் அந்த பூண்டோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படி கமன்னு இருக்கும். முட்டையும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்து இருக்கும். மேலே கேப்சிகம் இதை மாதிரி நறுக்கி போட்டு ஒரே ஒரு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கை நிறைய கொத்தமல்லி போட்டு கலரி நீங்கள் பசங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுங்க. அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.